ஆனால் 6வது நாளில் ரெட்டிப்பாய் சேமிக்க சொன்னார். ஏன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு ஓய்வு நாள். அந்த நாளுக்கு அது என்ன செய்ய வேண்டும்? பயன்பட வேண்டும். அப்படியாய் நம்முடைய வருமானத்தில் ரொம்ப கஞ்சதனமாகவும் இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ரொம்ப கஞ்சதனமாக இருக்கக்கூடாது. அது ஒரு பாவம். அது என்னதுங்க? பாவம். அதே நேரத்தில் ரொம்ப அதுவும் நம்முடைய வருமானத்தை உதாசனப்படுத்துகிறதுல மாறிவிடுகிறது. அப்போ இந்த வருமானத்தை என்ன செய்வோம்? நாம் ஒரு திட்டமிட்டு நம்முடைய உடல் பராமரிப்பதற்கு, நம்முடைய உடலுக்கு ஒரு நல்ல உணவு எடுத்து அதை என்ன செய்யணும்? உடலை பாதுகாக்கணும். இன்னைக்கு வருமானம் இருக்குது என்று எதோ செய்து தன் சரீரத்தை கெடுத்து கொள்கிறார்கள். ஆனால் எதற்காக அந்த வருமானம்? இவர்கள் வாழ்வதற்கும் பின்காலத்தில் இவங்களுக்கு பலன் தருவதற்கும் சரீரத்தை பராமரிப்பதற்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கடவுள் தரார். அதுக்கு தான் பலன் தரார். அப்போ ஒரு திட்டமிட்டு எதிர்காலத்துக்குரிய காரியங்களை, நம்முடைய ஆரோக்கியத்துக்குரிய காரியங்களை, தேவையில்லாத சில காரியங்களை தவிர்த்து உதாசனப்படுத்தாமல் அதுக்கு ஒரு கனத்தை தரணும். ஏன்னா வேலையை தருகிறது தேவன். அப்போது இப்படி பயன்படுத்தும் பொழுது சில நேரத்தில் அது நமக்கு உதவலாம், சில நேரத்தில் உதவி செய்யாமல் போயிடலாம். ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு ஒரு ஆபத்துக்குள்ளே இருக்கிறது. சில நேரத்தில் அந்த நாம் திட்டமிட்டு செயல்படுகிற காரியம் கூட நம்ம உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விடலாம். ஆனால் நாம் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். சிலர் அந்த வருமானங்களை எல்லாம் ஈட்டி அதை ஒன்றுமில்லாமல் அழித்துவிட்டு உயிர் வாழும்போது கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். சரீர பலவீனங்கள் வந்து, வியாதிகள் வந்து, தவறான பழக்க வழக்கங்களினாலே, போதை வஸ்துக்களினாலே சரீரத்தை கெடுத்து கொண்டு வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். சிலர் நல்ல ஆரோக்கியமாய் திடமாய் இருக்கும் பொழுது நலமான வேலைகளை செய்ய பழகாதவர்களாய் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேலையிலே எல்லாருக்குமே ஒரு ஊதியம் உண்டு. ஆனால் அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயன் தருவதில்லை. அதை சரியாக பயன்படுத்தும் பொழுது தான் ஓரளவுக்கு என்ன செய்து பயன் தருகிறது. ஆனால் விசுவாசமானது அப்படி அல்ல. அதை பயன்படுத்துகிற அத்தனை பேருக்குமே அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. இப்போது விசுவாசத்துக்குள்ளே வாங்க. விசுவாசம் என்ற ஒன்று இருக்கிறதா? அது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதுக்குள்ளே ஒரு விருப்பமும் செய்கையும் உண்டாகிறதா? அப்போ விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த விசுவாசம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் அறியணும். எதுக்காக சம்பளம் கொடுக்கப்படுது? உணவு உட்கொள்ள, நம்மளை பராமரிக்க, எதிர்காலத்தை திட்டமிட, மற்ற தலைமுறைக்கு, நம்முடைய தலைமுறைக்கு நன்மைகள் உண்டாக, முதிர் வயதிலே நாம் நம்மை ஆதரித்து கொள்ள ஒரு வருமானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இப்படி திட்டமிடாதவர்கள் தயவு செய்து திட்டமிட வேண்டும். வேதம் அதை சொல்லுகிறது. பைபிள் தான் நமக்கு எல்லாத்தையும் கற்றுத்தருகிறது. அதுபோல விசுவாசமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த விசுவாசத்தை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? விசுவாசமே உலகத்தை. அப்போ விசுவாசம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜெயிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை ஜெயிக்க வேண்டும்? உலகத்தை ஜெயிக்க வேண்டும். விசுவாசத்தை பெற்ற நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த நமக்கு இருக்கிற விசுவாசம் நம்முடைய ஜெயத்துக்கு உதவி செய்கிறதா? நம்முடைய வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு உதவி செய்கிறதா? அப்போனா இந்த விசுவாசம் இருக்கிறது, அது என் வாழ்க்கையில் சரியாய் பயன்படவில்லை, அல்லது என் வாழ்க்கையில் அது உயிரற்றதாக இருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம். அப்போ விசுவாசம் நமக்குள்ள இருக்க செயல்படுகிறதா? அதை நாம் செயல்படுத்துகிறோமா? வருமானம் எல்லாருக்கும் உண்டு, அதை சரியாய் திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்களா? அப்படி இல்லைன்னா கடைசி எங்கே தான் போய் நிற்கணும்? நம்ம சரியாய் திட்டமிடாவிட்டால், சரியாய் ஊதியத்தை ஈற்றாவிட்டால், நாம்
எங்கே தான் போய் நிற்கணும்? பிரச்சனையில் தான் போய் நிற்கணும். பைபிள் சொல்லுது. கடந்த வாரம் என்ன தியானித்தோ? உதாசனத்தை பற்றி தான் தியானித்தோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் எங்கே இருப்பானா? யாருக்கு முன்னாடி நிற்பானா? தெரியாதா? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அதே நம்முடைய வேலையில் அசதியாக ஜாக்கிரதை இல்லாமல், நம்ம பொறுப்பு இல்லாமல், நம்முடைய கடமையை சரியாக செய்யாமல் இருந்தால் எங்கே இருப்போம்? யாரோடு நிற்பார்கள்? நீசர்களோடு நிற்பார்கள். அப்போ எல்லாருக்கும் வேலை உண்டு, எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு, எல்லாருக்குமே அவங்க கையில் ஒரு காரியம் உண்டு. தேவன் ஒவ்வொரு குடும்பத்தை உண்டாக்கினாலும் குடும்பத்துக்கு கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பை, ஒரு வேலையை, ஒரு கடமையை, ஒரு வேலையை தந்திருக்கிறார். ஆனால் அதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் நாம் புகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றப்படுவோம். அதில் ஜாக்கிரதை இல்லைனா அநேகர் நம்ம இகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல போய் நம்ம என்ன செய்திருவோம்? தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். இதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நாம தான். யாருங்க? அவருடைய வேலையை அவர் சரியாய் செய்கிறார். அவர் நல்ல சுகத்தை தருகிறார், நல்ல வலிமையை தருகிறார், நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார், நமக்கு ஒரு நல்ல சூழலை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் பயன்படுத்தி கொள்ள இன்றைக்கு முன் வர வேண்டும். என்ன செய்யணுங்க? இன்றைக்கு முன் வர வேண்டும், பயன்படுத்தி கொள்ள. அது மாதிரி தான் விசுவாசம். அப்படி தான் விசுவாசம். எல்லாருக்கும் தெரிய விசுவாசம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. உங்களுடைய விசுவாசமானது ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய வகையில், இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வகையில் காணப்படுகிறதா? அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்கிறதா? நம்முடைய வருமானம் நமக்கு உதவி செய்கிறதா? ஆம், செய்கிறது. அதனால தான் புசிக்கிறோம், அதனால தான் உடுத்துக்கிறோம், அதனால தான் வாழ்கிறோம், அதனால தான் நம்முடைய எல்லா செலவுகளையும் செய்கிறோம் என்று சொல்லுகிறோமே. அதுபோல் உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்கிறதா? விசுவாசம் இருந்தால் எதை ஜெயிக்க வேண்டும்? ஒருவன் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த உலகம் என்றால் அது தேவனற்ற தன்மை உள்ளது, அது அக்கிரமங்கள் நிறைந்தது. என்னதுங்க? அது அக்கிரமங்கள் நிறைந்தது. அது தேவனுக்கு பயப்படுகிற இல்லை தேவனுடைய காரியத்தை உணர்கிற அந்த உணர்வை நம்மிலிருந்து எடுத்து நம்முடைய இருதயத்தை இருளாக்கக்கூடியது. இதுதான் உலகம். என்னதுங்க? இதுதான் உலகம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்கு நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாய் நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே செத்ததாய் இராமல் அது உயிருள்ளதாய் செயல்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு மாம்சத்தின் படியான எந்த விதமான தகுதியும் ஆண்டவருக்கு தேவையில்லை. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்முடைய படிப்போ, அறிவோ, பணமோ, வசதியோ, நம்முடைய நாணமோ ஆண்டவருக்கு தேவையில்லை. நாம் பேதைகளாக இருந்தாலும் கெட்டு போகாமல் நாம் உலகத்தை ஜெயிக்க வைக்க அவராலே முடியும். நம் உலகத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய விசேஷித்த நாணமெல்லாம் தேவையில்லை, விசேஷித்த கல்வியெல்லாம் தேவையில்லை, விசேஷித்த அறிவெல்லாம் தேவையில்லை. நமக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களாய், விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் என்று உலகத்தில் நாம் சுத்தவான்கள் இல்லாதவர்களாய், பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர்களாய், அதெல்லாம் தேவனுக்கு தேவையில்லை. அதெல்லாம் உதவாது. அதெல்லாம் ஒன்றுக்கும் ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் செல்லுபடியாகாது. சில பேர் சொல்லுவாங்க, தங்கள் சுய நீதியை சொல்வார்கள். ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தில் எல்லாம் உமக்கு தசமாக தருகிறேன், எல்லாவற்றிலும் என்ன செய்கிறேன்? ஓய்வு நாளை கை கொள்கிறேன், எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறேன். இப்படி தங்கள் சுய நீதியை வைத்து தேவனிடத்திலே விசுவாசத்தை பெற முடியாது, அதனாலே உலகத்தை ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக உதவாது. அப்போ அதுக்காக உபவாசம் இருக்கக்கூடாதா? அதற்காக
தேவனுடைய கர்த்தருடைய நாளை நாம் கை கொள்ளக்கூடாதா? அப்படி இருக்கா? இல்லை. நம்ம உபவாசம் இருப்பது நல்லது. கர்த்தருடைய நாளை கை கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது நல்லது. கர்த்தர் நிமித்தமாய் நற்கிரியைகளை, தான தர்மங்களை, உதவிகளை தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கைகளை கொடுப்பது நல்லது. ஆனால் இது ஒருபோதும் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நீதிமானாய் நிறுத்துவதில்லை. அப்போ நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நான் ரட்சிக்கப்படுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிற நாம், அந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிற நாம், அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வேலை செய்கிறது, அது இந்த உலகத்தை ஜெயிக்க உதவுகிறதா என்று பார்க்கும் பொழுது மிக முக்கியமாய் இந்த விசுவாசமானது எதன் அடிப்படையிலே வேலை செய்ய வேண்டும் என்றால், அன்பின் அடிப்படையிலே வேலை செய்ய வேண்டும். எதன் அடிப்படையில்? ஆமாம். திரும்ப அந்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே. என்ன அன்பு? எது சொல்கிறது? அநேகருடைய அக்கிரமத்தினால் மனுஷனுடைய அன்பு தனிந்து போகும் அந்த காலத்தில் இருக்கிறோம். மனுஷனுடைய அன்பை குறித்து இங்கே வேதம் சொல்லலை. இது அகாப்பே என்கிற தன்னலமற்ற, சுயநலமற்ற, எதையும் எதிர்பாராத தெய்வீக அன்பை குறித்து வேதம் சொல்கிறது. ஒருவன் தன் சுய இச்சையினாலே, சுய அன்பினாலே, சுய காரியங்களினாலே கிரியை செய்யலாம், உதவி செய்யலாம், சில காரியங்களை கடவுளுக்காகவும் செய்யலாம். ஆனால் அவனுக்குள்ள தெய்வீக அன்பு இல்லைன்னா ஒன்றுக்கோ உதவாது. தன் சரீரத்தையே சுட்டெரிக்கத்தக்கதாய் அவன் பக்தியுள்ளவனாய் தன்னை காண்பித்தாலும் அன்பு இல்லைனா பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிற அந்த தெய்வீக அன்பை குறித்து வேதம் சொல்கிறது. அது சிலுவையிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தின அன்பு. அது என்னதுங்க? ஆமாம், அந்த அன்பினாலே விசுவாசத்தை கொண்டு கிரியை செய்கிறோமா? இன்னைக்கு எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் தான். ஆனால் உன்னுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் அந்த அன்பிலிருந்து கிரியை செய்ய உதவுகிறதா? அந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் 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 போதும். அன்பு ஒரு காலமும் அது. இந்த அன்பு, தெய்வீக அன்பின் அடிப்படை. நாம் கிரியை செய்ய நம்முடைய நம்பிக்கைகளை, நம்முடைய செயல்பாடுகளை, விசுவாசம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாததின் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாத அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது. அது நித்திய ஜீவன், அது பரலோக ராஜ்யம், அதை நான் சுகந்தரிக்க போகிறேன். நல்லது. இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக என்ன, தேவனுடைய அன்பினாலே அந்த விசுவாசத்தை பயன்படுத்தும். ஒரு வருமானத்தை சரியாய் இந்த உலகத்திலே நாம் திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பது போல தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசம், அதை நாம் எப்படி கையாள வேண்டும், அந்த விசுவாசம் எப்படி கிரியேட் செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய அன்பிலிருந்து நம்முடைய நம்பிக்கையின் கிரியைகள் தொடர வேண்டும். ஆமென். இங்கே அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால், அயோக்கியமானதை, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்பட. இந்த ஒரு வசனம் போதும். இந்த ஒரு வசனத்தை தான் நீ தியானிக்க போகிறோம். நேரம் இருக்குமா தெரியல. அநியாயத்தில் சத்தியத்தில், இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ நமக்கு விசுவாசம் தேவை. என்ன 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 தேவை? அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அது எப்படிப்பட்ட மன உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் 22 நம்ம வாசிக்கலாம்.
யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அங்க ஒரு கோடு போடுங்களேன், அவனுடைய வில் உறுதியாயிருந்தது, அவனுடைய புயங்கள் யாக்கோப்பின் வல்லவருடைய கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். போதும். இங்கே வேதம் யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. ஒரே ஒரு காரியம்தான் சொல்லுகிறது, அவன் வில் எப்படி இருந்ததா? உறுதியாக இருந்ததா. வில் அசையாமல் உறுதியாக இருந்தால்தான் அதில் ஏயப்படுகிற அம்பு அதன் இலக்கை அடைய முடியும். என்ன செய்ய முடியும்? அந்த வில்லானது அம்பு ஏயும் பொழுது கொஞ்சம் அசைக்கப்பட்டால் அது உறுதியாய் நிலைத்திராமல் கொஞ்சம் ஷேக் ஆனால் ஏற்படுகிற அம்பு அதனுடைய இலக்கை தவறவிடும். புரியுதா? புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது இந்த காரியம்? அப்போ அந்த வில் அதுதான் அவனுடைய விசுவாசம், அவனுடைய மன உறுதி. என்னதுங்க? ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இந்த வில் பவர்லாம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி அவனுடைய மன உறுதி அது அசைக்கப்படாமல் அவன் இருதயத்துக்குள்ள ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருந்தது. அந்த அஸ்திபாரம் தான் தேவனுடைய வார்த்தை. அதுதான் அவனை மன உறுதி உள்ளவனாய் நிறுத்தியது. அந்த அஸ்திபாரம் எல்லாருக்குமே தெரியும், புதுசு இல்லை. எல்லாரும் யோசேப்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க. யோசேப்பு என்ன செய்தார்? ஒரு கனவு கண்டார். கனவில் என்ன நடந்தது? அவருடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்திருந்தது, வணங்கியிருந்தது. அப்புறம் இன்னொரு கனவு கண்டார். சூரியனோ சந்திரனோ 11 நட்சத்திரமோ அவரை வணங்கி. இது அவர் பெற்றுக்கொண்ட ஒரு தரிசனம், அவருக்கு கிடைத்த கர்த்தருடைய வார்த்தை. இதை அவர் விசுவாசித்தார். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் அசைக்க கூடாதபடி அவர் இருதயத்தை நிறைத்திருந்தது. அதற்கு காரணம் தேவனை புரிந்து கொண்டதும் தேவன் மீது வைத்த அன்பும் தான். ஒரு தெய்வீக அன்பு அவர் இருதயத்தை நிரப்பியிருந்தது. அதுதான் இங்கே வாசிக்கிறோம். நீர் ஊற்று அருகே என்னதுங்க? கனி தரும் செடி. அந்த ஊற்று என்றாலே நமக்கு என்ன தெரியும்? தண்ணீர் பொங்குகிற காரியம். ஆனால் ஊற்று தேவனுடைய அன்பு நம் இருதயத்திலே கிரியை செய்கிற தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஒரு ஊற்றை போல நம் இருதயத்தை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய பதத்தில் ரோமர் 5:5 வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இப்போ இவர் உறுதியாய் தன் தரிசனத்தில் தன் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு காரணம் அவருக்கு தெரியும், இந்த நம்பிக்கை என்னை அந்த தரிசனம் தேவனுடைய ஆவியினாலே தேவன் அருளினார். அதற்குள்ளே தேவனுடைய அன்பை காண்பித்தார். யோசேப்பின் மீது தேவன் வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பு யோசேப்பினுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருந்தது. தேவ ஆவியினாலே தரிசனத்தின் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் ஒரு காரியம் வெளிப்பட்டது, வார்த்தை வந்தது. அதை அவர் ஏற்றுக்கொண்டார், விசுவாசித்தார், அதிலே அவர் திடனாயிருந்தார். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் அவரை கொஞ்சம் அசைத்து பார்க்க நினைத்தது. ஆனால் அவர் விசுவாசம் அசைக்கப்படவில்லை. காரணம் தேவனுடைய அன்பை அவர் புரிந்து கொண்டார். தேவனுடைய அன்பு அந்த தரிசனத்தில் இருந்தது.
தேவனுடைய அன்பு அவருக்கு கிடைத்த வெளிப்பாட்டுக்குள்ளே இருந்தது. நம்மை தேவன் நேசிக்கிறார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அதனால தான் அவர் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அவர் அநியாயத்தில் சந்தோஷப்பட அவருக்கு வாய்ப்பு இருந்ததா? எங்கே இருந்துச்சு? யார் வீட்டில்? பார்வோன் வீட்டிலையா? அவங்க சொல்கிறபடி ஒரு விதத்தில் உண்மை. ஏன்னா அவர் பார்வோனுக்கே என்ன ஆகிட்டார்? அதிபதியாய் மாறிட்டார். எகிப்து தேசத்தில் இருந்தார். உலகத்தினுடைய பல சந்தோஷங்களை அவர் அனுபவிச்சிருக்க முடியும். ஆனால் அங்கேயும் அவர் உண்மையாக இருந்தார். போத்திபாருடைய வீட்டில் அவரை சந்தோஷப்படுத்த உலகம் என்ன செஞ்சு? அநியாயமாய் அழைத்ததா இல்லையா? ஆனால் அவர் ஏன் இணங்கலை? அவருடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருந்தது. அவருடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய், பிரகாசிக்கிற இருதயமாய் இருந்தது. அதுக்கு காரணம் அவருக்கு தேவன் தந்த வார்த்தை, அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தின் கிரியை அன்பினாலே துவங்கியது. அதனால தான் அவரால் என்ன செய்ய முடியல? தேவனுக்கு விரோதமாய் பாவம். அவர் அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்பட்டார். சத்தியத்திலே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்தது. அங்கேயும் அவர் அநியாயம் செய்திருக்கலாம். ஆனால் அவர் அநியாயம் செய்யாமல் சத்தியத்தில் சந்தோஷப்பட்டாரா? அவர் பழிவாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது என்ன சொன்னார்? ஜீவரட்சனை உண்டாகும்படி தேவன் முன்பே என்ன அந்த இடத்திலே நிற்க, அவருடைய வில் அசையாதபடி உறுதியாக இருக்க என்ன காரணமாக இருந்தது? தேவனுடைய அன்பு தனக்கு வெளிப்பட்டு தன்னை குழியிலிருந்து தூக்கி எடுத்து, தன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, தன்னை பொய்யான குற்றச்சாட்டினால் வந்த தண்டனைக்கு தப்புவித்து, தன்னை ராஜாவினுடைய அதிபதியாய் மாற்றிய பொழுது அந்த தேவனுடைய அன்பு தனக்குள் இருந்து தன் சகோதரர்களுக்கு வெளிப்பட, இந்த தேசம் அழிந்து போகாதபடி ஜீவரட்சனை உண்டாக்கும்படியாய்தான் தேவன் இந்த தரிசனத்தை எனக்கு கொடுத்து இங்கே கொண்டு வந்தார் சொல்லி அவர்களுடைய ஜீவனை ரட்சிக்க ஆகாரத்தை கொடுத்தாரே, அது சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது. இதெல்லாம் வெறும் விசுவாசத்தினால் மாத்திரம். விசுவாசம் என்கிற அந்த காரியம் நல்லது. விசுவாசத்தினால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த விசுவாசம் நம்ம யாவருக்குள்ளும் இருக்கிறது. அது யோசேப்புக்குள் இருந்தது. ஆனால் யோசேப்பு உலகத்தை ஜெயித்தார். அவர் அநியாயத்தில் சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல அநியாயத்துக்குள்ள என்ன செய்யல? அவர் விலகி ஓடினார். என்ன செஞ்சார்? செய்யாத தவறுக்கு தண்டனை வந்த பொழுதும் அவர் என்ன செய்யல? தேவனுடைய அன்பிலிருந்து, விசுவாசத்திலிருந்து அவருடைய வில்லு உறுதியாக இருந்தது. எத்தனையோ வில் வீரர்கள் என்ன செஞ்சாங்க? அம்புகள், சத்துரு, இப்படிப்பட்ட போர்களை அவரை காயப்படுத்த, அவருடைய விசுவாசத்தை உடைக்க, அவருடைய விசுவாசத்திலிருந்து, உறுதியிலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவரை அசைத்து பார்க்க அம்புகள் அவரை மனவடிவாக்கினது. காயங்கள் உண்டானது, மனதிலே ஒரு வடுலாம் உண்டானது. ஆனால் மனம் என்ன செய்யல? தளரல. அவர் உறுதியாயிருந்தார். விசுவாசத்தை உறுதியாக காரணம் தெய்வீக அன்பு. என்னதுங்க? அவர் இருதயத்தை நிரப்பியிருந்தது. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை எது நிரப்பியிருக்கிறது, அங்கிருந்து தான் நம்முடைய விசுவாசம் நமக்கு உதவாதா என்பது தெரியும். உலகம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை நிரப்பியிருந்தால் அவனுக்கு 1000 மடங்கு விசுவாசம் இருந்தாலும், அவன் சரீரத்தையே தேவனுக்காக சுட்டரிக்க கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் அந்த விசுவாசம் அவனுக்கு உதவி செய்யாது. ஏனென்றால் அவன் மாம்சத்தில் விழுந்து விடுகிறவனாக இருப்பான். அவன் அன்பினாலே கிரியை செய்யும்போது தான் சகலத்தையும் சகிக்க முடியும். அநியாயத்தில் சந்தோஷம் படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்பட. 2 இடத்துல தன்னை பழி வாங்கினவர்களை, தன்னை குழியில் போட்டவர்களை, தன்னை 20 வெள்ளிக்கு வெற்று போட்டவர்களை பழி வாங்கக்கூடிய ஒரு இடமாய் அந்த இடத்தை மாற்றி இருக்கலாம். ஆனால் அது அல்ல, சத்தியம் அதற்குள்ளே இருக்கிறது. தேவன் எதற்காக என்னை பயன்படுத்தினார், தேவன் ஏன் இந்த வழியாக என்னை கொண்டு வந்தார், தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன, இந்த காரியம் நிறைவேறும்படியா என்பதை அறிந்து தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே சந்தோஷப்பட்டாரே ஒழிய அவர் பழி வாங்குவதில் சந்தோஷப்படவில்லை.
அவருக்கு யாருமில்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு அடிமையாய் ஒரு வீட்டில் வேலை செய்யும் பொழுது, நல்ல வாலிப வயதில் தேசத்தை விட்டு குடும்பத்தை விட்டு 20 வெள்ளி காசுக்கு விலைக்கு விற்றப்பட்ட ஒருவனிடத்தில் அநியாயமான ஒரு அன்பு தேடி வந்தது. வீட்டின் எஜமானி எப்பொழுதும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. என்னதுங்க? எப்பொழுதும். ஆனால் அவர் அந்த அநியாயத்தில் சந்தோஷப்பட விடுவாமல் தன்னை கரைப்படுத்தாதபடி காத்து கொள்ள தூர ஓடினார். காரணம் என்ன? அவருடைய வில் உறுதியாக இருந்தது. அவருடைய வில் உறுதியாக இருப்பதற்கு காரணம் அவர் நீரூற்று அண்டையில் இருந்தார். தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பத்தக்கதாய், தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நிரப்பத்தக்கதாய், தேவனுடைய அன்பு, கல்வாரி அன்பு எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை நிரப்பத்தக்கதாய் நாம் அந்த விசுவாசத்துக்குள் இருப்போமானால் நம்முடைய கிரியைகள் இப்படிப்பட்டதாய் இருக்கும். நாமும் கனி தருகிற கொடிகளாய் இருக்க முடியும். அவர் கனி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நற்கனிகள், நற்கிரியைகளை செய்தார். பிரச்சனைகள் மத்தியில், மனவடுவாங்கிற மத்தியில், சோதனைகள் மத்தியில் அவர் கனி கொடுத்தார். இன்றைக்கி ஏன் நம்மளால் கனி தர முடியல? நானே நல்ல திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நம்மால் ஏன் கனி கொடுக்க முடியவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்ம இருதயத்தில் இல்லை, உலகத்தின் அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. காரணம், இவ்வுலகம் மிகுந்த அக்கிரமத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது, உணர்வற்றவர்களாய் இருக்கிறது. அதனாலே அழிவு சீக்கிரம் வரப்போகிறது. ஆனால் நாம் உணர்வுள்ளவர்களாய் வாழ தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் கிரியேட் செய்யணும். தேவனுடைய அன்பு அவர்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டது என்றால் என்ன? அந்த தேவ ஆவியானவராலே ஆவிக்குரிய முறையிலே தேவனுடைய பிரமாணம் நம் இருதயத்தில் எழுதப்படுகிறது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ள, அவருடைய சட்டதிட்டங்களை அன்பினாலே நிறைவேற்ற நம்முடைய இருதயத்தில் அது பயன்படுத்தப்படுகிறது. நாம் மனம் திரும்புகிறோம், ஆனால் இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனமாகவில்லை. ஆண்டவர் புறம்பான ஒரு தூய்மையை, புறம்பான ஒரு பிரித்தெடுத்தலை, புறம்பான ஒரு பாரம்பரியத்தை எதிர்பார்க்கிறவர் அல்ல. உள்ளான மனுஷன், இருதயத்தில் யூதனாகிறவனே யூதன். அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் யோசேப்புக்குள் இருந்தது. எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம். பொல்லாப்பு எங்கேருந்து வருது? இருதயத்துக்குள்ளேருந்து வருது. நம்மை தீட்டுப்படுத்துது. பொல்லாத சிந்தனைகள், பொல்லாப்பு, கொலைவெறிகள் எல்லாம் உள்ளே இருக்குது. அது நிமித்தம் ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிகிறது. அதை அணைத்து போடுவார் இல்லாமல், அதை எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை. இப்போ இதை தான் தேவன் விரும்புகிற காரியம். மாம்சத்தின்படி விருத்த சேதனம் உள்ளதும் விருத்த சேதனம் இல்லாதும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றுக்கோ உதவாது. சொல்லுங்க. பிறப்பின் அடிப்படையிலே, செயலின் அடிப்படையிலே, சுயநீதியின் அடிப்படையிலே இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு உதவாது. அன்பினாலே, சொல்லுங்க, கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நாம் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக பலியானார் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆனால் அப்படி அவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்க என் மேல் எவ்வளவு அன்பு வைத்தார் என்பதை நாம் ருசித்தோமானால் பாவத்தில் இருந்து விலகி இருக்க முடியும். அந்த அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிரப்பப்பட்டிருந்தால் உலகம் நமக்குள்ளே வராதபடி தடுக்க முடியும். இங்கே அதை தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் ஒருவனை தீட்டுப்படுத்தும். அதை தான் இங்கே வேதம் சொல்லுது. இருதயத்தின் நுனித்தோல். நுனி என்றால் என்ன? ஒரு மரத்தினுடைய நுனி தான் ஒரு கிளையாய் மாறுகிறது. அதுதான் வளர்ச்சி அடைகிறது. அதுதான் உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வருகிறது. ஒரு விதையிலிருந்து ஒரு நுனி உண்டாகி
அந்த விதையின் தன்மையை ஒரு மரமாக கொடியாக மாற்றுகிறது போல நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிற பொல்லாதவைகளை வளரச் செய்கிற வெளிப்படுத்துகிற அப்படிப்பட்ட அந்த சுபாவத்தை நாம் நீக்கி போட வேண்டும். அதிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறாதபடி தேவனுடைய அன்பு நம் இருதயத்தை எப்போதும் நிரப்பப்பட நீரூற்று அண்டையிலே இருக்க வேண்டும். சத்தியத்தின் பக்கத்தில் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பத்தக்கதாய் நாம் இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய இருதயத்திலிருந்து தீமைகளை வளரச் செய்கிற எல்லா காரியங்களையும் நீக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் தான் யோசேப்பு வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? யோசேப்பு வாழ்ந்தார். அதனாலே அழிவிலிருந்து, பஞ்சத்திலிருந்து ஒரு கூட்டம் காப்பாற்றப்பட்டது. அப்போ அவருடைய விசுவாசம் அவருக்கு உதவி செய்ததா? உலகத்தை ஜெயித்ததா? பஞ்சத்தை ஜெயித்ததா? இவரோடு கூட சோதனை வெளியிலிருந்து இவரோடு போராடியது. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய அன்பு யோசேப்புக்குள்ளே இருந்ததினாலே என் தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, என் தேவன் என் வாழ்க்கையை குறித்து இப்படி ஒரு திட்டம் பண்ணி என்னை இந்த பாதையில் கொண்டு போகிறார் என்றால் அவர் என் மேல் வைத்த அன்பு எவ்வளோ பெரியது என்று அந்த நீரூற்றண்டையிலே அவன் நடப்பட்டிருந்ததினாலே, அவன் இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்ததினாலே அவன் கொண்ட விசுவாசத்தில் மருளாதபடி நம்பிக்கையோடு காத்திருந்து உலகத்தை ஜெயித்தார். அவர் அநியாயத்தில் என்ன செய்யலை? சந்தோஷப்படலை. ஆனால் அநியாயம் இவரை இழுக்க வந்தது. ஆனால் இவரை சூழ்ந்திருந்தது. அநியாயம் இவருக்குள்ளே இல்லை. ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளம் அதுதான். எபிரேயர் 12:1. ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் போதும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களை. இது யோசேப்பை சுற்றி நெருக்கி நின்றது பாவம். அவனை அணைத்து கொண்டது, இழுத்து கொண்டது, அவனுக்கு வெளியே இருந்தது. ஆனால் அவனுக்குள்ளே என்ன இல்லை? அவருக்குள்ளே என்ன இல்லை? அவருடைய இருதயத்தில் என்ன இல்லை? தேவன் அன்பு இருந்ததுனால உலகம் இல்லை. அப்போ வெளியிலே இருந்து போர் செய்கிற, நம்மை நெருக்குகிற பாவம் தான் இந்த உலகம். இந்த உலகம் நம்மை நெருக்கி சூழ்ந்து நம்மை பிடித்து கொள்ள நினைக்கும் பொழுது நம்முடைய வில் உறுதியாக இருந்தால், நம்முடைய தரிசனம் உறுதியாக இருந்தால், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே உறுதியாக இருந்தால், தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவன் நமக்குள்ளே உறுதியாய் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், தேவன் நம்மேல் வைத்த அன்பு, நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்த அன்பு, அந்த சுயநலமற்ற அன்பு, அந்த அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்ப பண்ணோம். நீரூற்று அண்டையிலே நடப்பட்டவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுனாலே அவருக்குள்ளே பாவம் என்ன செய்யலை? கிரியை செய்யலை. இங்கே யோசேப்புக்கு வெளியே பாவம் அவரை சுற்றி நெருக்கியது. அது ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு அடையாளம். ஆனால் அந்த போத்திபாருடைய மனைவிக்கு வெளியிலிருந்து பாவம் நெருக்கலை, உள்ள பாவம் இருந்தது. என்ன இருந்தது? உள்ளுக்குள்ளே இருந்தது. அந்த பாவம் எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அது நமக்கு வெளியே போனால் நாம் உலகத்துக்குரியவன் அல்ல. ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 7:20. ரோமர் 7:20. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. இப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? ஒரு மனுஷனுக்குள் பாவம் வாசமாக இருக்கிறதற்கும், ஒரு மனிதனை பாவம் சூழ்ந்து நெருக்கி அவனை ஜெயிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் தெரிகிறதா? ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் வாசமாக இருந்தால் அவன் உலகத்துக்குரியவன், அவன் உலகத்தை ஜெயித்தவன் அல்ல. அவனால் உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதனை பாவம் சூழ்ந்து நெருக்கி அவனை பற்றி கொள்ள வரும்பொழுது அதை உதறி தள்ளி ஓடுவானால் அவன் உலகத்துக்குரியவன் அல்ல, அவன் நித்திய ஜீவனுக்குரியவன். அவன்தான் கிறிஸ்தவன். அவன் உலகத்தை ஜெயிப்பான். அப்போ இந்த விசுவாசம்
நம்ம எல்லாரிடத்திலும் இருக்கிறது. எப்படி நமக்கு உதவுகிறது, எப்படி நாம் உலகத்தை ஜெயம் எடுக்க உதவியாயிருக்கிறது. இன்னைக்கு எல்லாத்தையும் உதாசனப்படுத்துகிற காலத்தில் இருக்கிறோம். அக்கிரமம், ஒரு வசனத்தை சொன்னோம், அக்கிரமம் மிகுதியாகிறதுனாலே மனுஷனுடைய அன்பு தனிந்து போகிறது. அவங்க உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். மத்தேயின் புத்தகம் 24:37-39 வரை என்ன சொல்கிறது என்றால், நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மனுஷகுமாரனுடைய காலத்திலும் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், ஆகிலோ ஜலப்பிராயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். என்னதுங்க? இதுதான் உதாசீனம். இன்னைக்கு அந்த உதாசீனம் இந்த உலகத்தில் ஏன் வருதுன்னா, மனுஷனுடைய அன்பு அது வேற, தேவனுடைய அன்பு வேற. மனுஷனுடைய அன்பு என்பது அக்கிரமத்தினாலே தனிந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஒருவேளை எப்படியெல்லாம் மனுஷன் உதாசனப்படுத்துகிறான், அவன் யாரை உதாசனப்படுத்துகிறான்? தேவனையே உதாசனப்படுத்துகிறான். அதனாலே என்ன நடக்க போகுதுன்னா, இந்த உலகம் வாழ்வதற்கு தகுதியற்றதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் அக்கிரமம் மிகுதியானதினாலே தேவன் ஜனங்களையும் அந்த பூமியையும் என்ன செய்தார்? அழித்தார். கடைசி காலத்தில் இருக்கிறோம். அக்கிரமம் மிகுதியாகிறதினாலே, உணர்வற்று இருக்கிறதினாலே இந்த உலகமும் அழிக்கப்பட போகிறது. அதற்கு யுத்தங்களும் பஞ்சங்களும் போராட்டங்களும் பெருகி கொண்டே இருக்கிறது. இப்போ கூட யுத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, பஞ்சங்கள் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் உணர்வற்று இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறோம். எப்படி உணர்வற்று இருக்கிறோம்? எதிலெல்லாம் உணர்வற்று இருக்கிறோம்? அவர்கள் பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், ஆகிலும் அவர்கள் உணர்வற்று இருந்தார்கள். எதிலன்னா, ஒரு குடும்பம்னா என்ன தெரியலை, வாழ்க்கைனா என்ன தெரியலை. அவர்கள் தேவனுடைய கட்டளையே உணர்வற்றிருந்தார்கள். ஒரு உதாரணத்தை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல. ஏற்றுக்கொள்கிறவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா இதை தள்ளிவிடலாம். ஏன்னா தேவ சமூகத்தில் இதை பேசலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட உதாசனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் நேற்றைய தினத்தில் தான் நினைக்கிறேன், ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. என்ன செய்கிறாங்க? பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு வாலிப பெண், அவங்க இந்த உலக அரசியல் கட்சிக்கு வந்திருக்க ஒரு நடிகருக்காக பேசுகிறாங்க. என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. ஒரு பெண் இல்லை, நிறைய பேர் அது மாதிரி பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? எங்கள் தலைவருக்கு 1000 சகோதரிகள் இருக்கிறாங்க, 1000 தாய்மார்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்களும் அவங்களுக்கு பொண்டாட்டிகளாக இருக்கலாம், மனைவிகளாக இருக்கலாம். இதில் என்ன இருக்குது? எங்கள் தலைவர். இது தான் உதாசீனம், இதுதான் அக்கிரமம், இதுதான் உணர்வில்லாத நிலை. அப்போது நோவாவின் காலத்திலும் பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள், குடும்ப வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவர்கள் உணர்வில்லாதிருக்கத்தக்கதான அக்கிரமத்தில் இருந்தார்கள். தேவனை அவர்கள் என்ன செஞ்சாங்க? உதாசனப்படுத்தினாங்க. குடும்பம்னா என்ன? அது தேவன் உண்டாக்கினது. யார் உண்டாக்கினதுங்க? ஏற்ற துணையை யார் உருவாக்கினது? தேவன் உண்டாக்கினார். குடும்பத்தை அவர் எதற்கு அடையாளமாக வைத்திருக்கிறார்? கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கொஞ்சம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலகம் அக்கிரமத்தினாலே அவர்களுக்குள்ளே தேவன் தந்த அன்பு கட்டளை அது தனிந்து போய்கிட்டு இருக்கிறது. ஆதியாகம புத்தகத்தில் ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தார்? அவங்க மேலே எதை இது பண்ணார்? நீ உன் மனைவியை ஆண்டு கொள்வாய், அவள் உனக்கு கீழ்ப்படிவாய். இது அன்பின் அடிப்படையிலே ஒரு ஆளுகை, ஒரு கீழ்ப்படிதல், ஒரு உறவு, அது ஒரு உடன்படிக்கை. அந்த அந்த ஆளுகைக்கும் அந்த கீழ்ப்படிதலுக்கும் உள்ளே வேறு ஒருவரோ வர முடியாது. எபிரேயர்லையும் வேதம் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமானது, விவாகம் அஞ்சம். ஆமாம், ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் எதை பரிசுத்தமாய் கனத்துக்குரியதாய் பார்க்கிறாரோ அல்லவோ, கணவன் மனைவி என்கிற இவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கனத்துக்குரியதாய் பார்க்கிறார்.
அதை அவர்தான் உருவாக்கினார். தன் விலா எலும்பிலிருந்து ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி அவர்களை குடும்பமாக்கினார். உன்னத பாட்டில் அழகாய் சொல்கிறது, என் நேசர் எனக்குரியவர், நான் நேசருடையவர் என்று தன் அறைக்குள்ளே என்ன செஞ்சாங்களாம், அவங்க நேசருக்காய் காத்திருக்கிறார்கள். அது எதனுடைய அடித்தளம்னா சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவை. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய ஜீவனினாலே இந்த உலகத்தில் அவர் மீட்டு கொண்ட சபைக்கும் உள்ள உறவின் ஒரு அடையாளமாய் எடுத்துக்காட்டாய் அந்த அளவு கனத்துக்குரியதாய் தேவன் பார்க்கும் பொழுது, நோய் நாட்களில் குடும்ப வாழ்க்கை இருந்தது. பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். ஆனால் அவர்கள் அக்கிரமத்தினால் நிறைந்து பாவத்திலே வாழ்ந்தார்கள். கடைசி காலத்திலும் அதை வெளிரங்கமாய் சொல்கிறார்கள், இப்படியெல்லாம் இருப்போம் என்ன. அப்போ இது அன்பல்ல, இது ஒரு மனுஷனுடைய அன்பல்ல. அன்பு அங்கே தணிந்து போனது. இது இச்சை, இது சரீர ஈர்ப்பு, இது உலகத்தின் அக்கிரமோ. இதை உணராதபடி இருதயம் என்ன இருக்கு, இருளடைந்திருக்கிறது. தேவன் யார், குடும்பம் என்ன, எதற்காக உண்டாக்கினார், இதனுடைய மகத்துவம் என்ன, எதனுடைய எடுத்துக்காட்டாக இருக்கிறது, இதனுடைய அன்பின் காரியங்கள் என்ன தெரியலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட உதாசீனங்கள், அக்கிரமங்கள் பெருகுகிற வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிற நம்மையும் சுற்றி நெருக்கும், நம்மையும் சுற்றி நெருக்கும், பாவம் நெருக்கும், பிடித்து கொள்ள பார்க்கும். ஆனால் அது நமக்குள்ள வாசமாக இல்லாத வரை அதை உதறி தள்ள முடியும். அந்த உலகம் நமக்குள்ளே வந்தால் அது நாம் வெளியே வர முடியாது. அதுதான் ரட்சிக்கப்பட்டதின் அடையாளம். உலகத்துக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒன்று தான். பாவம் அவர்களுக்குள்ளே இருந்து நம்மை இழுக்கும், ஆனால் நமக்குள்ளே பாவம் இல்லாத வரை அதை மேற்கொள்ள முடியும். இதுதான் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு இப்படிப்பட்ட உதாசீனங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனுக்குரிய காரியங்களை எல்லாம் உணர்ந்தும் நோய் நாட்களில் அவர்கள் செவி சாய்க்காமல் போனார்கள். காரணம், தங்கள் மன விருப்பத்தின்படி செய்து பூமியை கெடுத்து கொண்டார்கள். அழிவு வந்தது. இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம உணர்வல்லாதவர்களாக இருந்தால் நம்முடைய விசுவாசம் நமக்கு உதவி செய்யாதுங்க. நம்முடைய விசுவாசம் நமக்கு உதவி செய்வதற்கு நமக்கு எதன் அடிப்படையிலே என் விசுவாசம் எனக்கு உதவும் என்றால் தேவனுடைய அன்பின் அடிப்படையில். அந்த அன்பு இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த தெய்வீக அன்பு யோசேப்புக்குள் இருந்ததுனால தான் என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி உதறி ஓடினான். காரணம், அவனுக்குள்ளே தேவ அன்பு இருந்தது. பாவம் அவனை நெருக்கி சூழ்ந்து அவனை மேற்கொள்ள பார்க்கும் பொழுது அதை ஜெயித்தான். நமக்குள்ளே தேவ அன்பு இல்லாமல் இப்படி பேட்டி கொடுத்து திரிகிறது போல இந்த உலகத்தின் கவர்ச்சியிலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு கூறுவோமானால் அது பேர் அன்பல்ல, இச்சைகள், உலக ஆசைகள், உலகத்தினுடைய நியாய தீர்ப்புக்கு நம்ம இழுக்கக்கூடிய கவர்ச்சிகள். நாம் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அப்போது விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கணும்னா நம்முடைய வில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய வில் என்பது நம்முடைய மன வலிமை. நம்முடைய மனம் எதினாலே காக்கப்பட வேண்டும்? தேவனுடைய அன்பினாலே. தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். அன்பில்லாமல் வெறும் தேவனுடைய வாக்குத்தத்தம் மாத்திரம் யோசேப்பினுடைய இருதயத்தில் இருந்திருந்தால் எப்பயோ அந்த வார்த்தைகள் என்ன ஆகிருக்கும்? அது கற்பாறையில் விழுந்த விதையை போல, அல்லது முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதையை போல அது நெருக்கப்பட்டிருக்கும். இருதயத்தில் இருந்தது. ஏன்னா இருதயத்துக்குள்ள உலகமும் உலக கவலைகளும் வந்திருக்கும். இடம் கொடுக்கல. நமக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயத்தில் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காக்கப்பட, நன்மை அப்படின்னாலே நன்மையுமானாலே ஆவியானவர் அர்த்தம். பொல்லாதவர்களாக இவர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரும்போது பரமபிதா நன்மையானவை தராதிருப்பாரோ. அதுதான் லூக்காவில் பரிசுத்த ஆவியை கொடாதிருப்பாரோ. அப்போது நாம் தேவனுடைய அன்பை எப்படி நம் இருதயத்தில் காத்துக்கொள்ள முடியும் என்றால் நன்மையான இருதயமாய் எப்படி அதை மாற்ற முடியும்னா பரிசுத்த ஆவியானவராலே. அந்த நீரூற்று பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது, அந்த ஆவியானவருக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கும் பொழுது உலகத்தை ஜெயிக்க முடியும்.